அமித்ஷா அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உங்களுடைய கனவு ஒரு காலமும் பலிக்காது, திமுக வேற இருக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நான் நினைச்சது, தமிழக மக்கள் நினைச்சது, அமித்ஷாவின் தூக்கத்தை கெடுத்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான். அமித்ஷா பேசுனதை வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமித்ஷாவினுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டேன். உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாருன்னா காரணம் இல்லாம இல்லை. புத்திசாலிக்கு தெரியும் யாரால நமக்கு த்ரெட் இருக்குங்கிறது தெரியும். முன்னாடி பிஜேபி பயந்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மட்டும் பார்த்து. இப்ப அமித்ஷா வாயிலே உதயநிதிங்கிற பேர் வருதுன்னா ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும் தன் தூக்கத்தை தொலைத்து விட்டு உதயநிதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. 15 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி திமுகவினுடைய வேரை தேடி தேடி தன் தூக்கத்தை தொலைத்து விட்டது. பிரதமர் அவர்களையோ முதல்வர் அவர்களையோ அமைச்சர் அவர்களையோ 30 நாள் கைது செய்து வச்சிருந்தா அந்த பதவியில தொடர முடியாதுங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துரும். இது என்ன சூழ்ச்சியின் பின்னாடி? சட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா, 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா அமித்ஷாவே இந்த உள்துறை அமைச்சர் ஆயிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 மாசம் சிறையில் இருந்தார் அமித்ஷா 2012 நினைக்கிறேன். அதனால இந்த சட்டம் போட்டும் திமுக ஒன்றும் பண்ண முடியும். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு ஜனநாயக விரோத கட்சி, மக்கள் விரோத கட்சி. அதாவது உங்களுக்கு அந்த இயற்கை நீதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி. ஒருத்தவனை குரல் வலைய நெருக்கணும்னா மோடி ஜனநாயகத்துக்கு எதிரானவர் என்பதற்கு மோடியினுடைய இடி, மோடியினுடைய தேர்தல் கமிஷன், மோடியினுடைய மக்கள் விரோத சட்டங்கள், முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாய சட்டம் 3, அப்புறம் குடியுரிமை சட்டம், இது அந்த 3-4, இது 5வது சட்டம். எதையாவது ஒன்று எடுத்து மக்கள் கழுத்தை நிறுத்தணும்னு பாக்குறாங்க. ஆனா நமக்கு மக்கள் மூச்சு விடுறதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றமும் திமுகவும் தான். மக்களை அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தாரு, வந்துட்டு பேசிட்டு போயிருக்காரு. கடந்த முறை வந்தபோதே கடுமையாக சாடி இருந்தார். இந்த ஊழல் அரசை, இந்த ஒரு பாதுகாப்பு இல்லா அம்சங்களை மக்களுக்கு உறுதி செய்யாத இந்த அரசை அப்படின்னு கடுமையாக சாடி இருந்தார். இந்த முறையும் சாடி இருக்கிறாரு. டைரெக்டாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருக்காரு, உங்களுடைய கனவு ஒரு காலமும் பலிக்காது, நீங்கள் முதல்வராக கனவுலாம் பலிக்காது, விடமாட்டோம், திமுக வேறு இருக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சபதம்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ அமித்ஷா வந்திருக்காரு, அதுவும் அடிக்கடி இப்போ வர தொடங்கியிருக்கிறாங்க. தேர்தல் நெருக்குங்கும் போது அது இயல்பு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நேரடியாக திமுகவை சாடி இருக்கிறாங்க. துணை முதல்வரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, ராகுல் காந்தியை பிரதமராக்கிற கனவும் நிறைவேறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன் சார்? என்ன காரணம்னா, நான் நினச்சது, தமிழக மக்கள் நினச்சது, அமித்ஷாவின் தூக்கத்தை கெடுத்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான்னு. இப்போ இவர் நேற்று அமித்ஷா பேசுனதை வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, வருங்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், எதிர்கால தமிழகம், வருங்கால கழகம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமித்ஷாவினுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டேன். ஏன்னா ஒரு ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், தன்னை பலம் வாய்ந்த நபர், பிரதமருக்கு அடுத்து நாம் சக்தி மிக்க நபர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வரை பார்த்து பயப்படுகிறார் என்றால் தமிழர்கள் ஆகிய நாம் அதை கண்டு பெருமை அடைய வேண்டும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாருன்னா காரணம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு திராவிட சித்தாந்தத்தின் மற்றும் ஒரு பரிணாம வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின். திராவிட சித்தாந்தத்தின் 4வது தலைமுறை உதயநிதி ஸ்டாலின். திராவிட சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவரை பார்த்து அமித்ஷா பயப்படுறதில்ல, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அமித்ஷாவும் விஷயாலி, புத்திசாலிக்கு தெரியும் யாரால நமக்கு த்ரெட் இருக்குங்கிறது தெரியும். முன்னாடி பிஜேபி பயந்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மட்டும் பார்த்து. இப்போ அமித்ஷா வாயிலே உதயநிதிங்கிற பேர் வருதுன்னா ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும் தன் தூக்கத்தை தொலைத்து விட்டு உதயநிதியை சிந்தித்து கொண்டிருக்கிறது. அவங்க தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்காதுன்னு சொல்றாங்க, 40 தொகுதி ஜெயிக்குது. 15 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி திமுகவினுடைய வேரை தேடி தேடி தன் தூக்கத்தை தொலைத்து விட்டது. இப்போ கண்டுபிடிக்கலையா? வேற கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா திமுக என்பது 75 ஆண்டுகால ஆலமரம். ஒரு ஆலமரத்தின் வேர் எவ்வளவு தூரம் வேரூண்டி இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. இது வாழை மரம் அல்ல நீங்கள் வெட்டி சாய்ப்பதற்கு. இது பல்லாண்டுகளாக வளர்ந்து வேரூன்றி வளர்ந்த ஆலமரம். அந்த ஆலமரத்தின் கீழ் தமிழக மக்கள் இலைப்பாரி வருகிறார்கள். தமிழக மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இலைப்பாரி வரக்கூடிய ஒரு ஆலமரத்தை நீங்கள் வெட்ட நினைப்பது தமிழகத்தை ஒழிக்க நினைப்பதற்கு சமம். உங்களால் அல்ல, சமாதிக்குள் சென்ற உங்கள் அப்பனால், உங்கள் பாட்டனால், உங்கள் கொள்ளுப்பாட்டனால் கூட முடியாது. எழுதி வச்சிங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ரெட்டை இலக்கத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஆமா, ரெட்டை இலக்கத்திலே ஜெயிக்க முடியாத நீ
எங்களை வேரோடு அறுப்பன்னு சொன்னால் எதை பார்த்து நான் சிரிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று சந்தோஷம், எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டாருங்கக்குள்ள நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு உண்மையில மனசு நிறைவாக இருக்குது. எங்களை வழிநடத்தக்கூடிய அடுத்த இளந்தலைவரை பார்த்து நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கக்குள்ள அதை விட வெற்றி திமுகவுக்கு எந்த வெற்றியும் இருக்க முடியாது. இல்லை கடந்த முறையும் உதயநிதி அவர்களை வந்து குறிவைத்து தாக்குனாங்க. என்ன எடுத்தோடனே, ஆமாம் அது எடுத்தோடனே எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூட ரியாக்ட் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேனே சார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். 50,000 வாக்களுக்கு அதிகமாக வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களை நேரடியாக சந்தித்து இருகரம் கூப்பி உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு 50,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே ஜெயித்த ஒரு ஜனநாயகவாதி. சட்டமன்றத்துக்கு தேர்தலில் போட்டிடுறாரு, ஜெயிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, சில காலங்களில் அமைச்சர் ஆகிறாரு, அதன் பிறகு சில காலங்களில் துணை முதலமைச்சர் ஆகிறாரு. படிப்படியான பரிணாம வளர்ச்சி. அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவா? ஆமாம், ஜெய்ஷா எந்த தேர்தலில் நின்று பிசிசிஐக்கு செக்ரட்டரி ஆனார்? எந்த தேர்தலில் நின்று ஐசிஐசிஐயில் முக்கிய அங்கம் வகிக்கிறாரு? ஐசிசி வரைக்கும் போயிட்டார். எந்த தேர்தலில் நின்னார்? ஒன்றும் கிடையாது. அமித்ஷாலாம் பேசுகிறதுக்கு லாய்க்கே கிடையாது. என்ன காரணம் சொல்கிறேன்னா, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அதானிக்கு எழுதி கொடுத்து விட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வரக்குள்ள ஜட்ஜி ஷாக் ஆகிட்டார். அந்த ஜட்ஜிக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரல. ஓ 3000 ஏக்கர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்கள் தானம் கொடுத்து விட்டு இன்றைக்கு நீங்கள் ஊழலை பற்றியோ அல்லது ஜனநாயகத்தை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. உதயநிதி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒன்றும் குறுக்கு வழியில் ராஜ்யசபா எம்பி ஆகல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி ஆகல. மக்களை நேரடியாக சந்தித்து கை கூப்பி வாக்கு கேட்டு 50,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காரு. அதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இன்னொன்று ஒரு இடையில இப்போ ஒரு சட்டம் சார், இப்போ பிரதமர் அவர்களையோ முதல்வர் அவர்களையோ அமைச்சர் அவர்களையோ 30 நாள் கைது செய்து வச்சிருந்தா அந்த பதவியில் தொடர முடியாதுங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துரும். இது என்ன சூழ்ச்சியின் பின்னாடி? சட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா அமித்ஷாவே இந்த உள்துறை அமைச்சர் ஆயிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 மாதம் சிறையில் இருந்தார் அமித்ஷா, 2012 நினைக்கிறேன். அதனால் எந்த சட்டம் போட்டும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இப்போ இந்த சட்டம்ங்கிறது ஒரு எமர்ஜென்சி டிக்ளேஷன் அந்த டைமில் வந்த ஒரு பாணியில் கையாளுறாங்களா இதை? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு ஜனநாயக விரோத கட்சி, மக்கள் விரோத கட்சி. அதாவது உங்களுக்கு வந்து அந்த இயற்கை நீதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி. ஒருத்தவனை குரல் வலையை நெருக்கணுன்னா முதல்ல ஈடியை கையில் எடுத்தாங்க. அமலாக்கத்துறையை மோடி போலீஸும் பண்ணான், பேட்டியிலலாம் கையெடுத்தாங்க. அது ஓரளவு சக்ஸஸாக போச்சு. டெல்லிக்கு போனாங்க, கெஜ்ரிவாலை கைது செஞ்சாங்க, உத்தரகாண்டில் கைது செஞ்சாங்க, தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவை கைது செஞ்சாங்க. அதே பாணியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து திமுகவில் போடக்குள்ள திமுக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்ச உடனே நீதியரசர் தலைமை நீதியரசர் கவாய் தலைமையிலான அமர்வு ஈடிக்கு அமலாக்கத்துறை மோடி போலீஸ்க்கு ஒரு கடிவாளம் போட்டது. நீ தேவையில்லாமல் நீ எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்காத, உன்னுடைய அதிகாரம் என்ன என்பதை நாம் முதலில் வரைமுறை செய்ய வேண்டும், அதுவரை நீ இதில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடை விதித்தாங்க. அப்போ இடி ஃபெயிலியர் ஆயிட்டு. இடி ஃபெயிலியர் ஆனோடனே அடுத்து மோடி கையில் எடுத்த ஆயுதம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சார், அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் கையில் எடுத்து ஓரளவு அதில் பீகாரில் போய் கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை, கிட்டத்தட்ட 8-9% மொத்த வாக்காளர்கள் இங்கே 7.5 கோடி, அதில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கணுன்னே அதுலேயும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ராகுல் காந்தியெலாம் போராட்டம் பண்ணி இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட ராகுல் காந்தியோடு அந்த வாக்காளர் திருத்தத்தில் ஏற்பட்ட முறைகேடுகளை கண்டித்து 27ஆம் தேதி பீகாரில் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனால் அடுத்து உடனே மோடி பார்த்தாரு, என்னடா ஈடிக்கு போனோம் செட் ஆகலை, இசிஐக்கு வந்தோம், எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்தோம் செட் ஆகலை, இப்போ 3வது எடுத்திருக்க ஆயுதம் இந்த சட்டம். இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரகோனியன் லாஸும்பாங்க. அதாவது மக்கள் விரோதமான சட்டங்கள். இதுவும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நிச்சயமாக மோடி அரசு ஒன்றிய அரசு குட்டுப்படும். இதுக்கும் ஒரு தடை வரும். அதனால் மோடி ஜனநாயகத்துக்கு எதிரானவர் என்பதற்கு மோடியினுடைய இடி, மோடியினுடைய தேர்தல் கமிஷன்,
மோடியினுடைய மக்கள் விரோத சட்டங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாய சட்டம் 3, ஆமாம் 3 சட்டங்கள் அப்புறம் போட்டு. குடியுரிமை சட்டம், இது அந்த 3 4, இது 5வது சட்டம். அது அடுத்த இடையில இவங்க முஸ்லீம்களுக்கு இது போட்டாங்களே வக்ஃப் வாரிய சொத்து. ஆமாம், அது ஒன்று, அதுவும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று எடுத்து மக்கள் கழுத்தை நெரிக்கணும்னு பார்க்குறாங்க. நிம்மதியாக இருக்கக்கூடாது வீடு எதையாவது. ஆனால் நமக்கு வந்து மக்கள் மூச்சு விடுறதுக்கு காரணம் உச்சநீதிமன்றமும் திமுகவும் தான். நிச்சயமா. இப்போ நீதி இருக்கிற வரைக்கும் இவர்களால் ஒன்றும் செய்ய திமுக இருக்கிற வரையும் பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, திமுக ஒரு மாநில கட்சியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பிரதான பிரச்சனைகளில் எல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய ஒன்றிய அரசு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்கெல்லாம் சட்ட போராட்டம் நடத்தி தீர்வு கண்டது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உலகம் உள்ளளவும் இருக்கும். அதுவரை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத சட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்கும். அதை கண்டு நாங்கள் எங்கள் நெஞ்சில் துப்பாக்கி வச்சு மோடி சுட்டாலும் நாங்கள் வந்து அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம். நிச்சயமாக சார். ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த சட்டங்களுக்கு சரியான சட்டங்கள் இல்லை, மக்களை பாதிக்குதுன்னா அதில் முறையாக சென்று உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி அதை வென்று கொடுத்த பல பெருமைகள் இருக்கும். சமீபத்தில் ஆளுநருடைய அந்த அதிகாரம் குறித்து கூட உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்புற அளவிற்கு கொண்டு போய் வச்ச பல விஷயங்கள் நமக்கு தெரியும். எனிவேஸ், இப்போ அமித்ஷாவுடைய வருகை வந்து வழக்கம் போல் தேர்தலை ஒட்டி வந்து ஒரு வெற்று நாடகமாகத்தான் போயிருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.